தாயினும் சால பரிந்து. வணக்கம் மக்களே. இதில் பரிந்து எனும் சொல்லின் விளக்கத்தை ஒரு கதையால் அறியலாம். லியோ டால்ஸ்டாய் என்கிற ஞானி ரஷ்யாவில் வாழ்ந்து வந்தார். அவர் காலத்தில் பிச்சைக்காரர்களுடைய தொல்லை அதிகம். அவரை ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் சட்டையை பிடித்து இழுத்து, ஐயா பிச்சை போடுங்கள் என்றான். டால்ஸ்டாய் மிகவும் இரக்க மனம் கொண்டவர். பிச்சை கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் தனது சட்டை பையுக்குள் கையை விட்டு துளாவி பார்த்தாள். பையுக்குள் ஒரு காசு கூட இல்லை. மனவேதனையோடு பிச்சைக்காரனை பார்த்து, பையிலே பணமில்லையே தம்பி என்று சொன்னார். இதை கேட்டவுடன் பசியால் வதங்கி போயிருந்த பிச்சைக்காரனின் முகத்திலே என்றுமில்லாத ஒரு ஒளி பிறந்தது. பிச்சை காசு இல்லை என்பதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம் ஐயா. பிச்சை கொடுப்பதைக் காட்டிலும் பெரிய உதவி ஒன்றை நீங்கள் எனக்கு செய்துவிட்டீர்கள் ஐயா. தம்பி என்றல்லவா என்னை அழைத்து விட்டீர்கள், அது போதும் என்று சொன்னான் பிச்சைக்காரன். கொஞ்சமும் தன்னை மதிக்காத இந்த உலகத்திலே தன்னையும் ஒரு உருப்படியாக மதித்து தம்பி என்று உறவு கொண்டாடிய டால்ஸ்டாயிடத்திலே பிச்சைக்காரனுக்கு அளவு கடந்த மதிப்பு ஏற்பட்டுவிட்டது. கேவலம் பணத்தினால் கிட்டாத மகிழ்ச்சியும் ஊக்கமும் பரிவினால் கிட்டிவிடுகின்றது. இந்த உலகத்தில் உள்ள துன்பங்கள் பலவற்றிற்கும் காரணமாக இருப்பது இந்த பரிவு இல்லாமைதான். அந்த பரிவை வளர்த்து கொள்வது எப்படி? நாள்தோறும் கொஞ்சமாவது நம்மை பற்றிய சிந்தனையினின்றும் நம்மை விடுவித்து கொண்டு கூடுவிட்டு கூடு பாய்ந்து மற்றவர்களுடைய இதயத்தில் அமர்ந்து அவர்களுடைய கண்கள் வழியாக உலகத்தை பார்க்க முயலுவோமானால் டால்ஸ்டாய்க்கு ஏற்பட்ட பரிவுணர்ச்சி நமக்கும் கைவரும். இன்னொரு கதை. மனநல மருத்துவரிடம் ஒரு பெண் ஒரு நாள் வந்தாள். ஐயா, நான் ஒரு தொழிற்சாலையில் தலைமை அலுவலரிடத்திலே சுருக்கெழுத்தாளராக வேலை பார்க்கின்றேன். என்னுடைய அதிகாரி ஒரு சுடுமூஞ்சி. எனக்கு அவனுடைய கோபதாகங்களை எல்லாம் தாங்க முடியவில்லை. அவனுடைய கொடுங்கொன்மையை நினைத்தால் இரவில் தூக்கம் வருவதில்லை. வேலையை விட்டுவிட வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வந்திருக்கின்றேன். அதற்கு முன் உங்கள் ஆலோசனையையும் கேட்கலாமே என்று வந்தேன். என்ன சொல்லுகிறீர்கள் என்று பரபரப்போடு கேட்டாள். வைத்தியர் சொன்னார், அம்மா, நான் ஒரு யுக்தி சொல்லுகின்றேன். அதன்படி 3 மாதம் நடந்துவிட்டு மறுபடியும் என்னிடம் வா. பிறகு ராஜினாமாவை பற்றி சிந்திப்போம் என்றார். அவர் சொன்ன யுக்தி இதுதான். சிடுமூஞ்சியிடத்திலும் சில நற்குணங்கள் பதுங்கி கொண்டிருக்கும். அவற்றை தேடி கண்டுபிடித்து வாயார அவற்றை பாராட்டு. ஒரு நாளைக்கு ஒரு பாராட்டு என்று வைத்துக்கொள் என்று சொல்லி அனுப்பினார். இந்த ஆலோசனையை மேற்கொள்ள தலைப்பட்டால் சுருக்கெழுத்து பெண். மறுநாள் சுருக்கெழுத்து எழுதுவதற்காக எஜமானனிடம் போனாள். அவன் அணிந்திருந்த சட்டை அழகாக இருந்தது. அதை உள்ளன்போடு பாராட்டினாள். அடுத்த நாள் அவனுடைய ஆங்கில எழுத்து நடையின் நுணுக்கத்தை உணர்ந்து பாராட்டினாள். இப்படியாக பாராட்டு ஏற ஏற எஜமானனுடைய சுடுமூஞ்சித்தனம் குறைந்து கொண்டே வந்தது. கதையை வளர்ப்பானேன், சிடுமூஞ்சி இருந்தவன் காதலனாகிவிட்டான். 3 மாதங்கள் கழித்து மருத்துவரை பார்க்கச் சென்றாள் பெண். என்னம்மா, ராஜினாமா பண்ண போகின்றாயா என்று கேட்டார் அவர். ஐயோ, ராஜினாமாவா? என்னை அவர் நாளைக்கு திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் ஐயா, பாருங்கள் இதை என்று சொல்லி அவர் பரிசாக கொடுத்திருந்த வைர மோதிரத்தை காட்டினாள். பரிவினால் வந்த விளைவு அது டாலடித்து காட்டிக்கொண்டிருந்தது. எனவே நம்மை சுற்றியுள்ளவர்களிடத்தில் நம்மிடம் இருப்பது போலவே பல குற்றங்கள் இருக்கலாம். அவற்றை கொஞ்ச நேரமாவது மறந்துவிட்டு அவர்களிடம் இருக்கும் ஒரு துளி நல்ல குணத்தை முயன்று கண்டுபிடித்து நாம் பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பழக்கத்தை கைக்கொண்டால் நம்மிடம் இருக்கும் பொறாமை நம்மை விட்டு அகலும், இங்கிதம் பெருகும், சமுதாயத்தில் மங்களம் உண்டாகும். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.